Good morning students, welcome to 11th standard economics third lesson producers equilibrium. Okay, so இந்த லெசனில் நம்ம என்னடா பார்த்துட்டு இருக்கோம், what you mean by factors of production, அதோட characteristics பார்த்தோம், production functionனா என்ன, அதோட classification பார்த்தோம், what you mean by economies of scale, அதோட types பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா what you mean by iso quant curve, iso cost line அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பிரீஃபாக டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? So today's class we are going to discuss about the concept of producers equilibrium. Next concept name என்னமா, producers equilibrium. நம்ம செகண்ட் லெசனில் கன்சியூமர்ஸ் ஈக்லிபிரியம் பார்த்தோம். கன்சியூமர் எந்த பாயிண்ட் ரெண்டு குட்ஸ் வாங்குறப்ப எந்த பாயிண்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்களோ தட் பாயிண்ட் we described as the consumer surplus, கன்சியூமர்ஸ் ஈக்லிபிரியம்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் இந்த லெசன் படிக்கிறப்ப சொன்னேன் இல்லையா, யூ அசியூம் யூ ஆர் த ப்ரொடியூசர் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இந்த லெசனில் வாட் யூ மீன் பை ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம். அப்போ நம்ம ப்ரொடியூசராக இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த பாயிண்ட்லமா சாட்டிஸ்ஃபை அடைவோம், கம்மியான காஸ்ட்டில் கம்மியான செலவில் மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்குறப்ப we can satisfy more. ஓகே, அந்த கான்செப்டை தான் த்ரூ ஒரு தியரி மூலமாக ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம் அப்படிங்கிற கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஓகேவா? பாரு, producers equilibrium implies the situation where producer maximizes his output, so it is also known as optimum combination of the factors of production. So in short, the producer manufactures a given amount of output with the least cost combination of factor with a given budget. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரொடியூசராக இருக்கிறோம், நம்ம ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம என்னமா யூஸ் பண்ணுவோம், இருக்கிற ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி how we can get the optimum output. ஓகே, கரெக்டான அளவில் எல்லா ஃபேக்டர்ஸையும் யூஸ் பண்ணி ஆப்டிமம் கேபிட்டல், ஆப்டிமம் காம்பினேஷன் என்ன, இவ்வளோ லேண்டுக்கு இவ்வளோ லேபர், இவ்வளோ லேபருக்கு இவ்வளோ கேபிட்டல், இவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத கரெக்டான அளவில் நம்ம எஸ்டிமேட் பண்ணி அதை நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ணி ஃபைனலாக பெட்டர் அவுட்புட் கொடுக்கறது தான் ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம். ஓகே, ஸோ அந்த ஆப்டிமம் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர் இம்ப்ளைஸ் அது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா there is output maximization for given input. ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி we can receive, otherwise we can arrive the output also. There is cost minimization for the given output. அடுத்தது என்னமா, இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டை கொடுக்கணும். அந்த இன்புட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, லேண்டுக்கான ரெண்ட்டு, லேபருக்கான வேஜஸ், கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுக்கான இன்புட்டுக்கான இது என்ன பண்ணுறது, அவுட்புட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுறது. சரியா? இதுக்கு பேர் தான் என்னது, ஆப்டிமம் காம்பினேஷன். ஓகே, ஸோ இதோட கண்டிஷன்ஸ் பாரு. The two conditions that are to be fulfilled for attainment of producers equilibrium, one is the iso cost line must be tangent to the iso quant. ஓகேவா? ஸோ ஐசோ காஸ்ட் லைன்னா என்னமா, பட்ஜெட் லைன் மாதிரி சொன்னோம். இருக்கிற கம்மியான காஸ்ட்டில் ரெண்டு ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ அவுட்புட் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் ஐசோ காஸ்ட் லைன். அப்போ நம்ம ஈக்லிபிரியம் பாயிண்ட் அப்படின்னா அங்கே படித்த ஞாபகம் இருக்கா, இன்டிஃபரன்ஸ்கவும் ஐசோ காஸ்ட் அங்கே. ஓகே, ப்ரைஸ் லைன் பட்ஜெட் லைன் சொல்லுவோம். அது ரெண்டு டச் ஆகிற பாயிண்ட்டு தான் நமக்கு என்னன்னு சொன்னால் டேஞ்சிபிள் பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லுவோம், கன்சியூமர்ஸ் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது ஐசோ குவாண்ட்டும் ஐசோ குவாண்ட்டுக்கு என்னது, ஐசோ காஸ்ட் லைனும் ஐசோ குவாண்ட்டுக்கவும் எந்த பாயிண்டில் டேஞ்சிபிள்னு என்னமோ டச் ஆகுதோ தட் பாயிண்ட் we described as the producers equilibrium point. ஓகேவா? அடுத்தது பாரு, at point of tangency the iso cost curve must be convex to the origin or MRTS LK must be declining. ஓகே, அந்த டச் ஆகிற பாயிண்டில் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? பார் L2 P1 அப்படிங்கிற பாயிண்டில், சாரி L1 P1 அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் ஐசோ காஸ்ட் லைன். அந்த பாயிண்டில் தான் நம்மளோட ஐசோ குவாண்ட் வந்து டச் ஆகிருக்கு. சரியா? ஸோ அந்த பாயிண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐசோ காஸ்ட் கர்வ் மஸ்ட் கான்வெக்ஸ். கான்வெக்ஸ்னால் நம்ம MRTS மார்ஜினல் டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன். அந்த MRTS லேண்ட் அண்ட் கேபிட்டல் எப்படி இருக்கணும், டிக்ளைன் ஆகிருக்கணும். சரியா? அதை தான் இந்த பாயிண்ட் வந்து டினோட் பண்ணுது. ஸோ இதை ஒரு டயக்ராம் மூலமாக பார்க்கலாம் பாரு. When the total outlay and prices of two factors, namely labor and capital, are given, producers attain equilibrium, that is least combination of factor is attained by the firm, where the iso cost line is tangent to the iso product curve. Okay, so இந்த diagram நல்லா பாருமா, ரெண்டு ஃபேக்டர் எடுத்திருக்கோம், x axisல labor, y axisல capital. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு ஃபேக்டரில் L1 L2 L3 அப்படிங்கிறது யூனிட்ஸ் ஆஃப் லேபர்,
P, P1, P2, P3 அப்படிங்கிறது யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்டில் ப்ரொடியூசர்ஸ் எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் என்னது அவுட்புட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பாயிண்டில் ஐசோ குவான்ட்டும் ஐசோ காஸ்ட் லைனும் டச் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா தட் பாயிண்ட் we described as the producers equilibrium. அந்த பாயிண்டில் தான் கம்மியான காஸ்ட்டில் கம்மியான செலவில் அவருக்கு என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ அது எந்த பாயிண்ட்டு, இ அப்படிங்கிற பாயிண்ட். ஓகே, P1 L1 அப்படிங்கிற பாயிண்டில் கேபிட்டல் லேபரை யூஸ் பண்ணி அந்த ஐசோகான் 2ல ஓகே அந்த ஐசோகான் 2ல ஐசோ காஸ்ட் லைன் P1 L1 டச் பண்ணுற அந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஈக்லிபிரியம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூ கிளியர்? ஸோ அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணால் நமக்கு என்னமா கிடைக்கும், மேக்ஸிமம் அவுட்புட் வந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? நீயே சொல்லலாம். இந்த above figure profit of the firm of the producer is maximized at the point of equilibrium. இந்த பாயிண்ட்ல அவர் ஈக்லிபிரியம் பாயிண்ட் எது பண்ணுறாரு, இ அப்படிங்கிற பாயிண்ட்ல. At that point the slope of the iso cost line is equal to the slope of the iso product curve. அந்த பாயிண்ட்ல தான் iso quanto ஓகே iso quant line அந்த IQ அப்படிங்கிற பாயிண்ட்டும் iso cost line P1 L1 அப்படிங்கிற பாயிண்ட்டும் எப்படி இருக்கு, இன்டர்செக்ட் ஆகுது, ஈக்குவலா இருக்கு. ஓகே, ஸோ MRTS labor of capital is equal to the price of ratio of factor. ஓகே, ஸோ MRTS labor and capital எதுக்குமா இருக்கு, price of labor divided by price of capital. அங்க படிச்ச ஞாபகம் இருக்கா, MRTS equal to price of x commodity divided by price of y commodity அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம ஃபேக்டர் எடுத்துருக்கனால price of labor divided by price of capital. ஓகே, ஸோ அதோட ஃபார்முலா பரடா MRTS LK equal to PL divided by PK. PK MRTS அப்படிங்கிறது என்னமா, marginal rate of technical substitution. Lங்கிறது labor, Kங்கிறது capital. ஸோ price of labor divided by price of capital. இது ஒரு assumption value. Price of labor 10, price of capital 30, அப்போ 1.3 equal to 0.33. Okay, so at the point of E, the firm employs OM units of labor and ON units of capital. In other words, it is obtained the least cost of combination or optimum combination of the two factors to produce the level of output denoted by the isoquant IQQ. Okay வா, இப்போ இந்த டயக்ராம் பாரு, OM லேபரில் ஓகே நல்லா பாருடா, OM லேபர் அப்படிங்கிற பாயிண்ட்லேயும் ON கேபிட்டல் ஓகே இந்த பாயிண்ட்லேயும் அந்த ஐசோகான்ட்டும் ஐசோ காஸ்ட் லைனும் டச் ஆகிற அந்த இ அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம ஆப்டிமமாக யூஸ் பண்ணி மேக்ஸிமம் அவுட்புட்டை ரீச் பண்ண பாயிண்ட். அதனால தான் அந்த பாயிண்ட்டை என்னன்னு சொல்கிறோம், ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம். அந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்ன டிஸ்கிரைப் பண்ணுறோம், ப்ரொடியூசர்ஸ் ஈக்லிபிரியம். ஓகே, ஸோ பாரு, the other points such as K, H, R and S lies on higher iso cost line, indicating that a larger outlay is required when exceeds a financial resource of the firm. Okay, so இதில் பாருடா, அந்த ஈக்லிபிரியம் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குல்ல ஆர் எஸ் என் இப்படிங்கிற பாயிண்ட்டு, இப்போ இந்த பாயிண்டெல்லாம் நீ சூஸ் பண்ணினா உனக்கு அவுட்புட் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அந்தளவுக்கு உங்கள்கிட்ட என்ன கிடையாது, ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிளாக கிடையாது. ஓகே, இது வந்து எபோவ் த ஈக்லிபிரியம் பாயிண்ட். ஈக்லிபிரியம் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட் என் ஆர் எஸ் இந்த பாயிண்ட் எல்லாம் சூஸ் பண்ண அப்படின்னா யூ கேன் கெட் த மோர் அவுட்புட். ஆனால் அந்தளவுக்கு உங்கள்கிட்ட என்ன கிடையாது, ரிசோர்ஸஸ் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட்டோ ரிசோர்ஸஸோ கிடையாது. ஓகேவா, பட் பிலோ அப்படின்னு பிஎல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ண அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இருக்கிற ரிசோர்ஸஸை நீ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கல, இருக்கிற ஃபேக்டர்ஸை வந்து நீ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிற மீனிங். அப்போ இ அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் என்னடா கரெக்டான ஈக்லிபிரியம் பாயிண்ட். ஆர் யூ கிளியர் தங்க? ஓகே, அடுத்த பாயிண்ட் பாரு, ஹாப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, டூ நோட்டபிள் எக்கனாமிக்ஸ்ட்டு இந்த சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப் டபிள்யூ டக்ளஸ் அப்படிங்கிற எக்கனாமிக்ஸ்ட்டும் W. Hop and Paul H. Douglas. ஓகே, ஸோ இந்த ரெண்டு எக்கனாமிக்ஸ்ட்டும் இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இவங்களோட நேம்னாலேயே இந்த இதை என்ன நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம், ஹாப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதை ப்ரீஃபாக பார்க்கலாம் பாரு. ஹாப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் எ ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் applied to describe how much output can be made with capital and labor inputs. Okay, so it is used in empirical studies of manufacturing industries and in inter-industry comparison.
கம்பேரிசன். இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்கடா. ஸோ இவங்களோட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இவங்க ஒரு ஸ்டாண்டர்டு ஈக்குவேஷனை வந்து கிரியேட் பண்ணாங்க. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிவன் இன்புட்டுக்கு நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி 2 ஃபேக்டர் லேபர் அண்ட் கேபிட்டல் இந்த 2 ஃபேக்டரை வச்சுட்டு இன்புட் கொடுத்து எவ்வளோ அவுட்புட்டாக நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னார். ஓகேவா? ஸோ இவங்களோட அனாலிசிஸ் இவங்க எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லையும் இன்டர் இண்டஸ்ட்ரி 2 இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்டர் இண்டஸ்ட்ரி கம்பேரிசன்லையும் இந்த தியரியை அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஸோ the relative shares of labor and capital in total output can also be determined. It is still used in the analysis of economies of modern, developed and stable nations in the world. Okay, so still now இவங்களோட இந்த ஈக்குவேஷன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை எல்லா டைப் ஆஃப் கண்ட்ரிஸும் போத் டெவலப்டு கண்ட்ரி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரி, மாடர்ன் கண்ட்ரி, ஸ்டேபிள் நேஷன்ஸ் எல்லா நேஷன்ஸுமே இப்போவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட ப்ரீஃப் இதாக பார்க்கலாம். The Hobbs-Douglas production function was developed by Charles W. Hobbs and Paul H. Douglas based on their empirical study of American manufacturing industry. ஸோ இவங்களோட ஸ்டடீஸ் எங்கேமா இருந்தது, அமெரிக்கன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் தான் ஃபஸ்ட்டு இதை வந்து இவங்களோட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணாங்க, கேபிட்டல் அண்ட் லேபரை யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இட் இஸ் லீனியர் ஹோமோஜினியஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் which implies the factors of production can be substituted for one another up to the certain extent only. Okay, ஸோ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மற்ற ஹோமோஜினியஸ்னால் என்ன, சேம். ஸோ மற்ற ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் மாதிரியே இவரும் என்னதான் பண்ணாங்க, இப்போ லேபர் இன்டென்சிவாக இருந்ததுன்னா லேபர் அதிகமாக யூஸ் பண்ணுறது, கேபிட்டல் இன்டென்சிவாக இருந்ததுன்னா கேபிட்டல் அதிகமாக யூஸ் பண்ணுறது. சரியா? ஸோ அதே மாதிரி ஹோமோஜீனியஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை தான் இவங்களும் வந்து என்ன பண்ணாங்க, அப்ளை பண்ணாங்க. பட் சர்டன் எக்ஸ்டென்ட் ஒன்லி. ஸோ அந்த கம்பெனியோட அந்த ஃபேமோட லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி என்னாகும், இட் ஷுட் பி வேரிட் அப்படிங்கிறதுல இவங்க கான்சியஸாக இருந்தாங்க. சரியா? ஸோ அதை ஃபாலோ பண்ணி இன்புட் ஈக்குவல் டு அவுட்புட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை வச்சு தே கேன் ஃபார்முலேட் production function. Okay, அதை brief-ஆ பார்க்கலாம். So the Hobbs-Douglas production function can be expressed as follows: Q equal to AL alpha K beta. Qங்கிறது quantity of output. Okay, A அப்படிங்கிறது positive constant, K அப்படிங்கிறது கேபிட்டல், L அப்படிங்கிறது லேபர் அண்ட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் ஷோயிங் த எலாசிட்டி ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் அவுட்புட் ஃபார் த இன்புட், லேபர் அண்ட் கேபிட்டல் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, அப்போ ஏ அப்படிங்கிறது என்னடா, பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? எல்ங்கிறது லேபர், கேங்கிறது கேபிட்டல், ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படிங்கிறது நம்ம என்னென்ன இன்புட்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் த எலாசிட்டி ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் அவுட்புட் ஃபார் த இன்புட், லேபர் அண்ட் கேபிட்டல். ஸோ லேபர் அண்ட் கேபிட்டல் இந்த 2 இன்புட்டும் எவ்வளோ ப்ரொபோர்ஷனேட், எவ்வளோ எலாசிட்டி, எதுக்கு தகுந்த மாதிரி எதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்து டினோட் பண்ணுது. ஓகேவா? இதில் பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபா, சின்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1, இட் டினோட்டிங் த கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கடா. ஸோ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லேபர் அண்ட் கேபிட்டல் அந்த 2 ஃபேக்டர்ஸையும் வச்சு என்ன சொல்லியிருக்காங்க, இட் இம்ப்ளைஸ் த கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். ஓகேவா? ஸோ ஃபேக்டர் இன்டென்சிட்டி கேன் பி மெஷர்ட் பை த ரேஷியோ ஆஃப் பீட்டா அண்ட் ஆல்ஃபா. இன்டென்சிட்டினா நம்ம தீவிரம், அந்த ஃபேக்டர்ஸ் எவ்வளோ தீவிரமாக, இப்போ லேபர் அதிகமாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சில கம்பெனியில் கேபிட்டல் அதிகமாக யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த ஃபேக்டரோட இன்டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம எதை மெஷர் பண்ணிக்கலாம், ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மெஷர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதை வச்சு ஒரு ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் கிரியேட் பண்ணியிருக்காங்க பாரு. The sum of alpha plus beta, so the returns to scale a plus b. Okay, alpha plus beta equal to 1 னா அதுக்கு பேரு constant return மா, no change. Okay, அடுத்தது less than 1 னா அதுக்கு பேரு diminishing return, greater than 1 அப்படின்னா அதுக்கு பேரு increasing return.